கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஆதியாம் புஸ்தகம் 39 அதிகாரம் 23 வசனம். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து யோசேப்பை குறித்து தியானித்து வருகிறோம். கர்த்தர் அவங்க கூட இருந்ததுனால முதல் நாளில் தியானித்தோம், மனிதனுடைய தயவு உண்டானது. இரண்டாவது நாளில் அங்கே இருக்கப்பட்ட எல்லா ஆளுகையும் யோசேப்பு கையில் வந்தது. இந்த நாளில் பார்க்குறோம் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணபடினால யோசேப்பிட்ட கேள்வியே கேட்கலையாம், விசாரிக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த அளவு யோசேப்பை அவர் கவனித்திருக்கிறார். யோசேப்பினுடைய செயல்பாடுகள் கர்த்தர் கூட இருந்ததுனால குட் கேரக்டர், குட் திங்கிங், இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை யோசேப்பிடத்தில் இருந்தது. நாமும் அப்படி கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக, வெளிச்சமாக, கபடற்ற ஒரு வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் யோசேப்பினுடைய எல்லா காரியமும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவன் என்ன தொட்டாலும் அது வாய்த்தது. அதுக்கு முன்னாடி தோல்வியாக இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி போராட்டமாக இருந்திருக்கும். இப்போ யோசேப்பு சிறைச்சாலைக்கு போன பிற்பாடு சிறைச்சாலை மாதிரியே இல்லை. அது அங்கே இருக்கிறவர்கள் இனி மனம் திரும்பி வாழணும்னு நினச்சிருக்கலாம், அன்பாக இருந்திருக்கலாம். ஏன்னா யோசேப்பு இடத்துல அந்த அன்பு இருந்தது. ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார்ல. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அந்த இடம் தப்பாக இருந்தால் கூட நீங்கள் போய் அங்கே இருக்கும்போது நல்லதாக மாறிடுங்கிற விசுவாசம் நமக்கு தேவனுடைய பிள்ளைகளை இருக்க வேண்டும். அப்போது நம்ம கூட கர்த்தர் இருக்கணும். அதனால தான் அந்த வேத வசனம் நமக்கு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம கூட இருந்ததுனால இது எல்லாவற்றையும் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் எல்லா விதத்திலையும் கர்த்தரை கூட வைக்க பழகுங்க, கர்த்தரோடு இருங்க. மனிதர்கள் நம்மளை குறை சொல்லலாம், நம்மளை மனிதர்கள் விசாரிக்க மாட்டாங்க. நான் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தான் பிரியமானவர்களே. அதனால் இந்த ஆண்டவரை நம்ம பிடிச்சிக்கிடுவோம், நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். யோசேப்புக்கு எந்த உதவி இல்லை, அடிமையாய் வந்தார். நல்லா பாருங்க. ஆனால் யோசேப்பு எவ்வளோ பெரிய இடத்துல அமர வைத்திருக்கிறார் கர்த்தர். அதான் நம் கர்த்தர். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நேரம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். நாங்களும் கர்த்தர் எங்களோடு இருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தினந்தோறும் தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம் உண்டாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.